ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சீனு மாயா சீரியல் ப்ரொமோ பற்றி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தோம்னா நம்ம ஜானகியும் மாயாவும் நைஸாக காத்தியை மறைச்சி வச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ மாயா வந்து நம்ம ஜானகியை வந்து சமாதானப்படுத்தி ஆறுதல் சொல்லி தொங்க வச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா விடிஞ்சு இன்னும் காத்தியை காணுமே அப்படின்னு பசுபதியும் புவனேஸ்வரியும் செம டென்ஷன்ல இருந்துட்டு இருக்காங்க. அப்போ புவனேஸ்வரி எல்லா இடத்துலையும் தேட சொல்லி ஆட்களை அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா எங்க தேடியுமே கார்த்திக்க காணும். அப்போதான் கதிர் வந்து சவால் விட்டுட்டு போனாங்க இல்லையா, தானா வாழ்க்கையில் நீ தலையிட்டேன்னா உன் கதையை நானே முடிச்சிடுவேன். அது நினைச்சு பார்த்துட்டு அண்ணன் கண்டிப்பா அந்த கதிர் தான் கார்த்திகை எதுவும் பண்ணியிருக்கான், எனக்கு என்னமோ பயமா இருக்கா அப்படின்னதோ கவலைப்படாதமா, அவன் மேல நாம புகார் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு பசுபதி போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. கதிர் தான் கார்த்தி ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்னு. மறுநாள் காலையிலேயே பார்த்தோம்னா ஜானகி வீட்டுக்கு போலீஸ் வராங்க. எங்க தன்னை தான் அரெஸ்ட் பண்ண வராங்களோ அப்படின்னுட்டு ஜானகி வந்து ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அங்க பார்த்தோம்னா ரகுராம் கிட்ட வந்து இங்க பாருங்க சார், பசுபதிங்கிறவங்க தன்னோட மகன் கார்த்திக்கு காண இல்லைன்னு, இதுக்கு காரணமானது கதிர் தான் அப்படின்னு இவங்க மேல புகார் கொடுத்துருக்காங்க. அதனால நாங்க கதிரை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னதோ ரகுராம் வந்து எதுவும் பேசாம அமைதியாவே இருந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் என்ன பண்றேன்னு புரியாம ஜானகி மாயாவும் தவிச்சிட்டு இருக்காங்க. சார் கண்டிப்பா கதிர் இதுல தலையிட்டு இருக்க மாட்டான், இதுக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு நம்ம ஜானகி மாயாவும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கதிரும் ஆமா சார், அவன் என்ன ஆனா எங்க போனா எனக்கு தெரியாது நம்புங்க அப்படின்னு போது இங்க பாருங்க சார் எல்லாமே உங்களுக்கு எதிர்பார்த்தா இருக்கு. அவங்க வீடு வரைக்கும் போய் நீங்க காட்டிய கொண்டு போட்டுருவேன்னு வேற சவால் விட்டுட்டு வந்திருக்கீங்க. இதுக்கு சாட்சியா அந்த ஊர் மக்களே இருக்காங்க. அதனால இப்போதைக்கு எங்களால எதுவுமே பண்ண முடியாது. கார்த்திக் கிடைக்கும் வரைக்கும் நீங்க எங்க ஹாஸ்டலில் இருக்கிறதா உங்களுக்கு நல்லது. நீங்களா வந்தா எந்த பிரச்சனையும் இல்லை, இல்லைன்னா எங்க ஸ்டைல்ல நாங்க உங்களை கூட்டிட்டு போக வேண்டியதா இருக்கும் அப்படின்னதும் கதிர் வந்து எவ்வளவு சொல்லி பாக்குறாங்க. போலீஸ் கேட்குற மாதிரி இல்ல. உடனே கதிரை அங்கிருந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. இதை பார்த்து மாயா ஜானகி என்ன பண்றேன்னு தெரியல. உடனே ஜானகி உண்மையை சொல்லி தடுத்து நிறுத்தலான்னு போகும்போது மாயா வந்து கையை பிடிச்சிட்றாங்க. பெரியம்மா கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தோம்னா கதிரை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம ஜானகியும் மாயாவும் வந்து அந்த வீட்டில் வச்சு கார்த்தியை வந்து அடிச்சு போட்டுட்டு வெளியில் வந்திருப்பாங்க. ஆனால் அந்த டைமில் கார்த்திக் தலையிலிருந்து எந்த ஒரு சிவப்பு நிறத்தில் வரவே இல்லை, சாதாரணமாக மயங்கிட்டான் கிடந்தாங்க. ஸோ அந்த கேப்பில் தான் கார்த்திக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்கு. ஏன்னா மகாலிங்கம் நம்ம ஜானகியும் மாயாவும் கார்த்திகை வந்து அடித்து சண்டை போடும் வரைக்கும் அந்த வீட்டில் நின்று மறைஞ்சு நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம ஜானகி மாயா திரும்பி போய் வீடு வந்த டைம்ல மகாலிங்கம் அந்த இடத்துல இல்லை. அவங்க மறைஞ்சு நின்று பார்த்த டைமே வந்து காமிக்க இல்லை. அப்படின்னா கண்டிப்பா நம்ம மாயா ஜானகியை வந்து உள்ள தள்ளணுங்கிறதுக்காகவும் அவங்க மேல பழி போடணுங்கிறதுக்காகவும் பழி வாங்கணுங்கிறதுக்காகவும் மகாலிங்கம் தான் மாயாவும் ஜானகியும் போன கேப்ல கார்த்திகா அந்த இடத்துல அடிச்சு அவங்கள இல்லாம பண்ணிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிருக்கணும். பழி நம்ம ஜானகி மாயா மேல விழட்டும் அப்படின்னு. ஸோ இதுதான் நடந்து கண்டிப்பா மகாலிங்கம் தான் கார்த்தி வந்து இல்லாம பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மாயா உடம்புல இருந்த அம்மன் வந்து சொல்லியிருப்பாங்க, இந்த தப்ப நீ பண்ண இல்லை, ஆனா நான் தான் பண்ண, உன்னை கருவியா பயன்படுத்திக்கிட்டேன்னு. ஸோ அம்மனை வந்து சுற்றி வளைச்சி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா ஜானகி இதை பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு. வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். கூடிய சீக்கிரமே இந்த லிங்கம் வந்து அரெஸ்ட் ஆகணும். இப்போ லிங்கம் வந்து கண்டிப்பா நம்ம புவனேஸ்வரி வீட்டை போய் சொல்லுவாங்க, ஜானகியும் மாயாவும் தான் கார்த்திக் கூட சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, என் கண்ணால பார்த்தேன், அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் ஏதோ பண்ணிருக்கணும் அப்படின்னு. இதனால புவனேஸ்வரிக்கு வந்து ரகுரா குடும்பத்து மேல இருக்கிற கோபமும் அதிகமாக போகுது. வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் எல்லாம் நடக்கும்.